ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Krammer இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு TNPSC குரூப் 1, 2, 3, 4, TET, TRB, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்பரேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், there is no secret to success. It is the result of preparation, hard work and learning from failure. General Colin Powell. அதாவது வெற்றிக்கு எந்த விதமான சீக்ரெட்டுமே இல்லை. வெற்றி எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய ப்ரிப்பரேஷன், அதாவது திட்டமிடல், கடின உழைப்பு, அடுத்தது தோல்வியிலேருந்து பாடம் கற்றுக்கொள்ளுதல். இந்த மூன்றினுடைய ரிசல்ட்டை தான் நம்ம சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் சரியாக ப்ரிப்பேர் பண்ணுங்க, கடினமாக உழைங்க, தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா அதுலேருந்து பாடம் கற்றுக்கோங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? There is no secret to success. It is the result of preparation, hard work and learning from failure. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மாடல் verb. இந்த மாடல் வேர்பில் should. இந்த should அப்படின்ற இந்த மாடல் வேர்பை நம்ம எந்தெந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இந்த மாடல் வேர்ப்ஸ்க்கு ஒரே ஒரு மீனிங் கிடையாது. வேறு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கும். இந்த மாடல் வேர்ப்க்கு வேறு வேறு மாதிரி சூழ்நிலைகளில் வேறு வேறு மாதிரி பொருளுடன் இந்த மாடல் வேர்பை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்காது, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த should அப்படின்ற மாடல் வேர்பை அந்த மாதிரி நம்ம எந்தெந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள். should அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா? பார்க்கறதுக்கு அந்த கேள்வி ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சாலும் நம்மளுக்கு அது ஆன்சர் சொல்லும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் இந்த சென்டென்ஸை, யூ ஷுடன்ட் ஒர்க் ஹார்ட், அதாவது நீங்கள் கடினமாக உழைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? யூ ஷுடன்ட் ஒர்க் ஹார்ட் அப்படின்ற இந்த சென்டென்ஸுடைய மீனிங் மாறாமல் இதை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள், பார்க்கலாம். நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அதை எப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம்? நீ கடினமாக உழைக்கக்கூடாது அப்படின்றத டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பாருங்கள், ஐ திங்க் இட் வுட் பி பெட்டர் ஃபார் யூ நாட் டு ஒர்க் ஸோ ஹார்ட். அதாவது நீ கடினமாக உழைக்காமல் இருந்தால் அது உனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் யூ ஷுடன்ட் ஒர்க் ஹார்ட் அப்படின்ற இந்த மீனிங்கில் தான் வருது இல்லையா? அடுத்தது பாருங்கள், ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் குட் ஐடியா ஃபார் யூ டு ஒர்க் ஹார்ட். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ குட் ஐடியா ஃபார் யூ டு ஒர்க் ஹார்ட். அதாவது நீ கடினமாக உழைக்கிறது ஒரு நல்ல ஐடியா இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த ரெண்டு வகையில் யூ ஷுட் நாட் ஒர்க் ஹார்ட் அப்படின்ற மீனிங்கில் வேறு மாதிரி நம்ம சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ரெண்டு முறையில் மட்டும் நம்ம இதை சொல்ல முடியாது. இன்னும் வேறு வேறு மாதிரி சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் நம்ம யூ ஷுட் நாட் ஒர்க் ஹார்ட் அப்படின்ற இந்த மீனிங்கை நம்ம சொல்லலாம். இந்த ஷுட்டை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, when you think what you should think is right. அதாவது நீங்கள் நினைக்கிறது சரி அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அதை சொல்கிறதுக்கு ஷுட்டை யூஸ் பண்ணலாம். கவனமாக தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நினைக்கிறது சரி அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது நம்ம இந்த ஷுட்டை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை பேசலாம். வாட் யூ திங்க் இஸ் த பெஸ்ட் ஐடியா ஃபார் சம் ஒன். அடுத்தது பாருங்கள், நீங்கள் நினைப்பீங்க இதுதான் பெஸ்ட் ஐடியா ஒருத்தருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுதும் அந்த ஷுட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது இதுதான் பெஸ்ட் ஐடியா அவருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? அதை சொல்லும்பொழுது நீங்கள் ஷுட்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ ஷுடன்ட் ஈட் மஷ்ரூம்ஸ் இஃப் யூ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் த மஷ்ரூம்ஸ் ஆர். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ ஷுடன்ட் ஈட் மஷ்ரூம்ஸ் இஃப் யூ டோன்ட் நோ வாட் கைண்ட் த மஷ்ரூம்ஸ் ஆர். அதாவது மஷ்ரூம்ஸை நீ சாப்பிடக்கூடாது. எப்போ நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அந்த மஷ்ரூம்ஸ் எந்த வகையானது அப்படின்னு உங்களுக்கு தெரியாத பொழுது நீங்கள் அந்த மஷ்ரூம்ஸை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த மஷ்ரூம்ஸில் நல்ல சாப்பிட்ற வகையான மஷ்ரூம்ஸும் இருக்குது, பாய்சனஸ் மஷ்ரூம்ஸும் இருக்குது இல்லையா? அதனால் அது எந்த வகையை சேர்ந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்காம நீங்கள் அந்த மஷ்ரூம்ஸை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் நம்ம என்ன சொல்ல வரோம்னு பார்த்தோன்னா,
I mean that it is the best idea for you not to eat mushrooms if you are unsure what they are. அதாவது அந்த மஷ்ரூம்ஸ் வந்து எந்த வகையை சார்ந்தது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்காம அதை சாப்பிடாம இருக்கிறது உங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பிகாஸ் தே மைட் பி பாய்சனஸ். ஏன்னா அதில் சில வகை வந்து பாய்சனஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. யூஸிங் ஷுட் டு கிவ் அட்வைஸ். இந்த ஷுட்டை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதாவது அட்வைஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து ஷுட்டை யூஸ் பண்ணலாம். இது வந்து பொதுவாக நம்ம வந்து ஜென்ரலாக ஷுட்டை யூஸ் பண்ணுறதுக்கான வகை. எப்போவுமே நம்ம வந்து ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்குறோம் அப்படின்னும் பொழுது நம்ம இந்த வகை இந்த ஷுட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லுவோம். கிவிங் அட்வைஸ் டு அதர் பீப்புள், அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து ஏதாவது அட்வைஸ் சொல்கிறது, அப்போ நம்ம வந்து ஷுட்டை யூஸ் பண்ணலாம். யூ ஷுடன்ட் ஈட் பிரியாணி ஃபார் லஞ்ச் எவ்ரி டே. இது வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். நீ வந்து டெய்லி லஞ்சுக்கு பிரியாணியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்மளுடைய ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம். யூ ஷுடன்ட் ஈட் பிரியாணி ஃபார் லஞ்ச் எவ்ரி டே அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ ஷுட் ரீட் திஸ் நாவல், இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். நீ இந்த நாவலை படிக்கணும், இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இந்த ரெண்டு விஷயத்துலையுமே, இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அட்வைஸ் கொடுக்குறீங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறீங்க, டெய்லி பிரியாணி சாப்பிட்றது நல்லது இல்லை அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க. அடுத்தது இந்த நாவல் படித்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க. அடுத்தது நம்ம இந்த ஷுட்டை எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒப்பீனியன். யூஸிங் ஷுட் டு எக்ஸ்பிரஸ் யுவர் ஒப்பீனியன்ஸ். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்ல நினைக்கும்போது நீங்கள் இந்த ஷுட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஒப்பீனியன் அப்படின்னா எதை பற்றியாவது நம்மளுடைய கருத்தை நம்ம சொல்ல வரும்போது நம்ம ஷுட்டை யூஸ் பண்ணலாம். பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள், மை ஃபாதர் ஷுட் டெல் மீ ஹவு ஹி ஃபீல்ஸ். என்னுடைய அப்பா அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்றதை எனக்கு சொல்லணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதை சொல்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், ஷுட் அப்படின்ற மாடல் ஆக்ஸிலரி வெர்பை யூஸ் பண்ணுறேன். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ திங்க் ஹீ ஷுட் அப்ளை ஃபார் த ஜாப். அவன் வந்து அந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இது ரெண்டுமே என்னுடைய கருத்து, ஒப்பீனியன். அப்போ என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்லும்பொழுது நம்ம வந்து ஷுட் அப்படின்ற மாடல் ஆக்ஸிலரி வெர்பை யூஸ் பண்ணலாம். இந்த ஒப்பீனியனை சொல்கிறதும் அட்வைஸ் சொல்கிறது இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இல்லையா? இதில் ரெண்டையுமே வந்து நம்ம வந்து நம்மளுடைய அட்வைஸை சொல்கிறோம், நம்மளுடைய கருத்தை சொல்கிறோம். அப்போ ஒப்பீனியன், அட்வைஸ் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி மீனிங்கை தான் இங்கே வந்து கொடுக்குது. அடுத்தது நம்ம இந்த ஷுட்டை எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய ஒப்பீனியனை பொதுவான சப்ஜெக்ட்ஸை பற்றி சொல்வதற்கு. யூ கேன் ஆல்சோ யூஸ் ஷுட் டு எக்ஸ்பிரஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸ். பொதுவான சப்ஜெக்ட்ஸை பற்றி நம்மளுடைய ஒப்பீனியனை சொல்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ஷுட்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். த கவர்மெண்ட் ஷுட் ரைஸ் டாக்ஸஸ் ஆன் ரிச் ஃபார்மர்ஸ். த கவர்மெண்ட் ஷுட் ரைஸ் டாக்ஸஸ் ஆன் ரிச் ஃபார்மர்ஸ். அதாவது கவர்மெண்ட் வந்து பணக்கார விவசாயிகளுக்கு அவங்களுடைய டேக்ஸை வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டேக்ஸ் எல்லாருக்குமே ஒன்றா இருக்கிறது வந்து சில ஏழை விவசாயிகள் இருப்பாங்க, அவங்களால கட்ட முடியாது. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், பணக்கார விவசாயிகளுக்காக அவங்களுடைய டேக்ஸை ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பொதுவான கருத்து இல்லையா? பொதுவான ஒரு சப்ஜெக்டை பற்றி நம்ம வந்து கருத்தை சொல்கிறோம். All the workers who works in this company should get 2 weeks paid holiday a year. அடுத்தது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எல்லா வேலையாட்களுக்காகவும் நம்மளுடைய கருத்தை நம்ம வந்து சொல்கிறோம். எல்லா ஒர்க்கர்களுக்கும், இந்த கம்பெனியில் பணியாற்றக்கூடிய எல்லா பணியாளர்களுக்கும் 2 வாரம் சம்பளத்துடன் கூடிய விடுப்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் ரெண்டுமே நம்ம வந்து பொதுவான ஒரு சப்ஜெக்டை பற்றி நம்மளுடைய ஒப்பீனியனை சொல்கிறோம். பர்சனலாக நம்மளுடைய ஒப்பீனியனை சொல்கிறதுக்கும் நம்ம ஷுட்டை யூஸ் பண்ணலாம். பொதுவான கருத்துக்களுக்காக நம்மளுடைய ஒப்பீனியனை சொல்கிறதுக்கும் நம்ம வந்து ஷுட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம இந்த ஷுட்டை எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா யூஸிங் ஷுட் டு கிரிட்டிசைஸ் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ். கடந்த காலத்தில் நம்ம செய்த மிஸ்டேக்ஸ்க்காக அதை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக விமர்சிப்போம். நம்ம செய்த கடந்த காலத்தில் நம்ம செய்த தப்பை வந்து நம்ம விமர்சிப்போம் இல்லையா? அந்த விமர்சிப்பதற்காக நம்ம வந்து இந்த ஷுட்டை வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள், he should have asked me for help. அவன் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் அவர் வந்து நம்மக்கிட்ட கடந்த காலத்தில் ஹெல்ப் கேட்கல, இப்போ நம்ம வந்து அவருடைய மிஸ்டேக்கை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். அவர் வந்து என்கிட்ட ஹெல்ப்பை கேட்டிருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். இந்த ஷுட்டை ஹேவ் போடுறோம், அடுத்தது ஆஸ்க் கூடயே தேர்ட் ஃபார்மை போடுறோம்.
have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த verb வந்து நம்ம சேர்க்கணும் இந்த should கூட. இந்த மாதிரி நம்ம கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்துக்காக இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது நம்ம should கூட have அப்படின்ற இந்த வேர்பை சேர்க்கணும். அது கூட asked அந்த வேர்புடைய தேர்ட் ஃபார்மை நம்ம சேர்த்து எழுதணும். பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். கம்ப்ளீட் த சென்டென்சஸ் டு மேக் தெம் பாஸ்ட். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த சென்டென்ஸை நீங்கள் வந்து நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபார்மேட்டில் பாஸ்ட் சென்டென்ஸை நீங்கள் வந்து மாற்றணும். சரண் ஷுட் புக் த டிக்கெட்ஸ் earlier. ரெண்டாவது, தே ஷுடன்ட் ஸ்பெண்ட் so much money on a dress. இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நீங்கள் வந்து பாஸ்ட் டென்ஸில் மாற்றுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த யூசேஜ் படி தான் நீங்கள் மாற்றணும். ஷுட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த verb. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த புக் அப்படின்றத இங்கே நம்ம verb மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். டிக்கெட்டை புக் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அது ஸ்பெண்ட். இந்த ரெண்டு வேர்பையும் எப்படி நீங்கள் வந்து இந்த ஷுட்டை யூஸ் பண்ணி பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் மாற்றுவீங்க பாருங்கள். ஆன்சர், சரண் ஷுட் ஹேவ் புக்ட் த டிக்கெட்ஸ் earlier. சரண் ஷுட் ஹேவ் புக் த டிக்கெட்ஸ் earlier அப்படின்னா சரண் வந்து டிக்கெட்டை முன்னாடியே புக் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரண் டிக்கெட்டை லேட்டாக புக் பண்ணார், அதனால் நடந்தபடி பிளான் முடியலை இல்லையா, அதனால் நீங்கள் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. அவருடைய பாஸ்ட் மிஸ்டேக்கை நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் சொல்லும்பொழுது சரண் ஷுட் ஹேவ் புக் த டிக்கெட்ஸ் earlier அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்தது பாருங்கள், தே ஷுடன்ட் ஹேவ் ஸ்பெண்ட் so much money on a dress. அவங்க ஒரு ட்ரெஸ்ஸுக்காக இவ்வளோ பணத்தை செலவு பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க ட்ரெஸ்ஸுக்காக நிறைய பணம் செலவழிச்சிட்டாங்க, அது நல்ல ஐடியா இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் இப்போ நீங்கள் அது ஒரு மிஸ்டேக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. அதுக்காக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க? தே ஷுடன்ட் ஹவ் ஸ்பெண்ட் so much money on a dress அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இந்த ஷுட்டை வந்து பாஸ்ட் டென்ஸில் நடந்த ஒரு மிஸ்டேக்கை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது பக்கத்தில் ஒரு ஹேவை சேர்க்கணும். அந்த வேர்பு கூட தேர்ட் ஃபார்மை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி யூசேஜை வந்து நம்ம செய்கிற தப்பை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இல்லையா. அப்போ வந்து ஐ ஷுட் ஹேவ் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணணும். சரண் இருக்கிற இடத்துல நீங்கள் ஐ அப்படின்றத போட்டுட்டீங்கன்னாக்கா ஐ ஷுட் ஹேவ் புக்ட் த டிக்கெட்ஸ் earlier. அப்போ நம்ம பண்ண தப்பை, கடந்த காலத்தில் நம்ம செய்த தப்பை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு யூசேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது கடந்த காலத்தில் செய்த தப்பை வந்து இப்போ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அதை சரியாக செய்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். எழுதி நீங்கள் வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து வெவ்வேறு மீனிங்கில் நம்ம வந்து எப்படி இந்த ஷுட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்கள், யூஸிங் ஷுட் டு டாக் அபவுட் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி அப்படின்னாக்கா வாய்ப்பு இல்லையா, அந்த வாய்ப்பு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் எப்படி அந்த வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது, அதாவது 50% வாய்ப்பு இருக்கா, 70% வாய்ப்பு இருக்கா அப்படின்றத மாதிரி அந்த வாய்ப்புகளை பற்றி நம்ம பேசும்பொழுது, அந்த சூழ்நிலை நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றத நம்ம பேசும்பொழுது நம்ம வந்து இந்த ஷுட்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, there should be some food left, she should be here soon. அதாவது அங்கே வந்து கொஞ்சம் சாப்பாடு மீதி இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அடுத்தது she should be here soon, அவள் வந்து சீக்கிரமாக இங்கே வந்துடுவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையுமே இவ்வளோ நேரம் நம்ம ஷுட்டுக்காக என்ன மீனிங் எல்லாம் பார்த்தோமோ அதுலேருந்து வேறு மாதிரி மீனிங் இதில் வருது இல்லையா. இந்த சென்டென்ஸ்லாம் ஷுட் வந்து ப்ராபபிலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. In these sentences, should expresses the meaning of probability. அதாவது சாத்தியக்கூறு. அங்க வந்து கொஞ்சம் சாப்பாடு மீதி வச்சிருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது வந்து அவ சீக்கிரமா வந்துருவா அப்படின்னு நம்ம சொல்றோம். வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ப்ராபபிலிட்டினா அதான். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, there should be some food left அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, by probably some food left, அங்க வந்து ஒரு கொஞ்சம் சாப்பாடு இருப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். there should be some food left அப்படின்னா அங்க கொஞ்சம் சாப்பாடு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ by probably அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா more than 50% of chance அப்படின்னு சொல்றோம். அதாவது உணவு இருப்பதற்கான சாத்தியக்கூறு 50% இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இதுல சொல்ல வரோம். இந்த இடத்துல எனக்கு வந்து ஐ எம் நாட் ஷுவர், 100% ஷுவராக எனக்கு தெரியாது அங்கே வந்து சாப்பாடு இருக்கும் அப்படின்றத என்னால் சொல்ல முடியாது.
அதாவது இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, எனக்கு ஷுவராக சொல்ல முடியாது அந்த இடத்துல சாப்பாடு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத என்னால் சொல்ல முடியாது. ஆனால் 50% சான்சஸ் இருக்குது அங்கே சாப்பாடு இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வரோம். ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க, he should be here soon அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம என்ன சொல்ல வரோம்? I mean probably she will get here soon. அதாவது அவன் வந்து சீக்கிரமாக இங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே வந்து சொல்ல வரோம். இப்போ நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் கம்மிங் டு விசிட் யூ. உங்களை வந்து பார்க்க வராங்க அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. யூ நோ தட் ஹர் ட்ரெயின் வில் அரைவ் அட் 10 o'clock. அவளுடைய ட்ரெயின் வந்து 10 மணிக்கு வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இட் டேக்ஸ் 30 minutes டு கெட் யுவர் ஹவுஸ் ஃப்ரம் த ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 30 minutes ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து நான் தெரியும் உங்களுக்கு. 1/2 hour ஆகும் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு. 10 o'clock அவள் ட்ரெயினை விட்டு இறங்குவா. அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 10:30 ஆகிடும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ டைம் வந்து 10:20 ஆகுது இல்லையா? அப்போ நீங்கள் சொல்லலாம் she should be here soon அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10:30 கிட்ட அவள் இங்கே வந்துருவா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் சொல்கிறீங்க she should be here soon அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவள் வந்து சீக்கிரமாக இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவள் சீக்கிரமாக இங்கே வந்துருவா அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வரோம். உங்களுக்கு வந்து இந்த யூசேஜ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஷுட்டை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம பார்த்தோம். இந்த ஷுட்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் வந்து அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷுட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்தது உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷுட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த ஷுட்டை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கடந்த காலத்தில் நடந்த ஒரு தப்பை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஷுட்டை யூஸ் பண்ணலாம். இந்த ஷுட்டை இந்த மாதிரி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய பாஸ்ட் மிஸ்டேக்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது பொதுப்படையான ஒரு சப்ஜெக்டை பற்றி நம்ம கருத்தை சொல்வதற்கு நம்ம வந்து இந்த ஷுட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு கடைசியாக நம்ம ஷுட்டை யூஸ் பண்ணோம் பாருங்கள். அதாவது சாத்தியக்கூறுகள், ப்ராபபிலிட்டி, ஏதாவது ஒரு நிகழ்வு நடப்பதற்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு இந்த ஷுட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராபபிலிட்டியை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அது எந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி 50% ஆஃப் சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஷுவராக நம்மளால் சொல்ல முடியாது அது நடக்கும்ட்டு, ஆனால் அது நடப்பதற்கான வாய்ப்பு 50% இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல வரும்போது நம்ம ஷுட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோட நிறுத்திடாதீங்க. இந்த ஷுட்டை யூஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கிற எல்லா சென்டென்ஸையும் உங்களுடைய டெய்லி கான்வர்சேஷனில் தேவையான இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.